வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த அழகான பொங்கலுக்கு தைச்ச இந்த டாப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது கலம்கரி மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வெயில் காலத்துக்கெலாம் போகிறதுக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க. இதுக்கு நம்ம போட் நெக்லேயே டிசைன் பண்ண போகிறோம். செமையாக இருக்கும். இது வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். நான் ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக் டிசைனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நெக்கு நான் 3.25 அகலம் வைக்கிறேன். உயரம் பார்க்கலாம். இது பேக் சைடு. நம்ம பேக் சைடு க்ளோஸாக வரும் இல்லையா ரெடிமேட்லாம், சேம் அதே மாதிரி தான். உயரம் 2 இன்ச்சு ரவுண்டாக கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அடித்து திருப்பிடலாம். ஒரு தையல் போட்டு திருப்பி அடிச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தைச்சிட்டு திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கழுத்தில் கட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை எல்லா பக்கமும் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பி எஜ்ஜில் தையல் போட்டிங்கனாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணாமல் திருப்பி தைக்க முடியாது, சுருக்கம் வரும். நீங்கள் சுருக்கம் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த இதெல்லாம் கட் பண்ணி தான் ஆகணும். கட் பண்ணி நல்லா கையில் தேய்ச்சி விட்டு திருப்பி நம்ம எஜ்ஜில் தையல் போட்டுக்கலாம். இது அம்பர்லா டாப் கிடையாது. நம்ம ஓப்பன் இல்லாமல் தைப்போம் இல்லையா, அம்பர்லா டாப் மாதிரி, அந்த மாதிரி. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நெக்கோட அகலம் 3.25. உயரம் பார்க்கலாம் 4.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்டாக கொண்டு வந்துடலாம். ரவுண்டாக கொண்டு லைட்டாக நான் வளைச்சி விட்றேன். இது போட் நெக்லேயே கொஞ்சம் நெக்கு வேறு மாதிரி நம்ம வைக்கிறோம். கீழே நம்ம பைப்பிங் வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு நான் 10 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா போட் நெக்னாலே உங்களுக்கு மேலே ஏற்றி தான் வரும். அதனால் 10 இன்ச் வைக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நெக்கு அகலமாக வந்துடும். ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். சென்டராக மார்க் பண்ணியிருக்கேன். அந்த கோட்டுக்கு பக்கத்துலேயே நான் தையல் போட போகிறேன். ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் நம்ம கேப் போட்டுக்கலாம். அந்த வளைவுக்கிட்ட திருப்பி நம்ம சென்டரில் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அது நேராக அந்த கோட்டு அதாவது கோடு நடுவில் இருக்கணும். அந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும் 2 பக்கம் தையல் போட்டுக்கலாம். ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போய் வர அளவு ஒரு கேப் இருந்தால் போதும். அப்படியே திருப்பிக்கலாம். அந்த கரெக்டாக அந்த கார்னர்ல எல்லாம் கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. கரெக்டாக எட்ஜிலேயே வச்சு தையல் போட்டு வரலாம். லைனிங் கிளாத்து வெளில வரக்கூடாது. இப்போ கீழே வரைக்கும் தைச்சிட்டு திருப்பி ரிட்டன் வந்துடலாம். கரெக்டாக அந்த இடத்துலலாம் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி சரியாக எடுத்து விடுங்க. அப்படி இருந்தால் அது மட்டும்தான் உங்களுக்கு நெக்கோட ஷேப் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா அது நெக்கோட ஷேப் மாறிடும். அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ நெக்கு அடியில் பைப்பிங் கொடுக்கறதுக்காக ரெட் கலர் கொடுக்குறேன். மேலே இதை வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். அந்த தையல் மேலே தையல் போடுங்க. இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிடலாம். அப்படியே திருப்பிடுங்க. கீழே வரைக்கும் கொண்டு கட் பண்ணி எடுத்து விட்டுறலாம். நல்லா டைட்டாக தைச்சி விட்டு இப்போ மேலேருந்து நம்ம உருட்டி தைச்சிடலாம்.
கரெக்டாக ஒரே அளவாக உருட்டி தைங்க. இப்போ வந்து கீழே வரைக்கும் நம்ம தைச்சிடலாம். அந்த வளைவு கிட்ட தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் ஒரு தையல் போட்டுட்டு கீழே அப்படியே மடிச்சிருங்க. இப்போ கீழே வந்து நம்ம தனித்தனியாக தான் நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை தைச்சி முடிச்சுட்டு அப்புறம் கீழேருந்து மேலே போகலாம். இப்போ வந்து மறுபடியும் கீழேருந்து நம்ம மேலே போகலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அழகாக தைச்சாச்சு. போட் நெக் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 2 இன்ச்சில் ஒரு பீஸு மேலே மடித்து 2ஆக மடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன். இப்போ அப்படியே நம்ம மேலேருந்து நம்ம வச்சு தைச்சிடலாம். அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. அந்த இடத்துல நல்லா தைச்சி விட்டு அப்படியே வந்து திருப்பிடலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நான் எல்லோ கலரில் கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம நாட்டை அடித்து திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடித்து திருப்பிக்கலாம். சன்னமாக தான் அடித்து திருப்பணும். அதே மாதிரி ரெட் கலர்லேயும் நான் அடித்து திருப்பியிருக்கேன். இப்போ அதை 2ஐயும் சேர்த்து வச்சு தான் நம்ம அங்கே தைக்க போகிறோம். 2ம் ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக உருட்டி வைங்க ஒரே மாதிரி. இந்த டிசைன் வந்து ப்ளவுஸுக்குமே செம்மையாக இருக்கும். இப்போ மேலே வரைக்கும் இதே மாதிரி கொடுத்துடலாம். இதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் ஃபேண்ட்டு போடலாம், ஒயிட் கலர் சாலு, எல்லோ கலர் ஃபேண்ட்டு சாலு, ரெட் கலர் ஃபேண்ட்டு சால் போடலாம். எது போட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்ன மல்டி கலர் இருக்கனால நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே அளவாக வச்சுட்டு வாங்க. நம்ம வந்து இங்கே அடிப்பகுதியை வந்து நல்லா தள்ளி வச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி அந்த பைப்பிங் 2 ஒட்டி வர மாதிரி பார்த்துக்கோங்க, கேப் இல்லாமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக முடிச்சாச்சு. இதுக்கு நம்ம பாசி வச்சிடலாம். இப்போ 2வது தையல் போட்டுடலாம். அமுக்கு தையல். அந்த வளைவுலலாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு 2வது தையல் போடுங்க, அமுக்கு தையல். எதுக்காகனா அந்த வளைவுலலாம் கரெக்டாக நமக்கு வரும், சுருக்கம் இல்லாமல். கழுத்து வந்து சூப்பராக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். பாசி மட்டும் வச்சிடலாம். நான் ஒயிட் கலர் பாசி வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நடுவில் பாசி வச்சுட்டு சுற்றிலாம் அதை சேர்த்து தைச்சி விட்ருங்க. இப்போ அந்த எல்லோ கலர்லேயும் சேர்த்து ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம அதில் இருக்க மாதிரியே ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு 3 கலர்லேயுமே நம்ம வச்சு தைச்சிருக்கோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனோட
மல்டி கலரில் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா எது இருக்குதோ போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நன்றி. நான் பொம்மை போட்டு காமிச்சிருக்கேன். கீழே எல்லாம் பார்டர் கொடுத்து கைக்கு பைப்பிங் கொடுத்துருக்கேன். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.